ஆந்திராவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். ஒய்எஸ்ஆர் கல்லூரியின் பெயர் பலகை உடைக்கப்பட்ட காட்சிகள் வெளியான நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தேர்தலில் வென்ற தெலுங்கு தேசம் கட்சியினர் ஆந்திராவில் இதுபோன்ற பதற்றமான நிலையை வைத்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், ஆந்திரால தற்போதைய நிலவரம் என்ன? காட்சிகளையே பார்க்க முடியுது. ஒரு பல்கலைக்கழகத்தோட பெயர் பலகைகளை அடித்து உடைக்கிறாங்க தெலுங்கு தேசம் கட்சியினர். என்ன நிலவரம்? மாநிலம் முழுவதும் தெலுங்கு தேசம் கட்சியினர் தாக்குதலால் மிக பயங்கரமான சூழல் நிலவுவதாக ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில தேசிய அளவுல சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார். ஒரு கிங் மேக்கர் என அழைக்கப்படும் அளவிற்கு சந்திரபாபு நாயுடு முன்னேறியுள்ள நிலையில தெலுங்கு தேசம் கட்சியினர் கடந்த 2 நாட்களாகவே ஆந்திர பிரதேசம் முழுவதும் மிக பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் சில இடங்களில், குறிப்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் கட்சி அலுவலகங்கள், கிராம நிர்வாக அலுவலகங்கள், அவர்கள் கல்லூரிகள் போன்ற இடங்கள்ல அவர்களுடைய தொண்டர்களுடைய உற்சாக கொண்டாட்டம் வன்முறை சம்பவங்களாகவும் மாறியுள்ளது. அது அடிதடிகளாகவும் மாறியுள்ளது. இது போன்று மாநிலம் முழுவதும் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. இந்நிலையில் தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் இன்னும் ஒரு 5 நாட்கள்ல முன்னாள் முதல்வராக மாறவுள்ள ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமைப்பதற்கு முன்பே அரசு மற்றும் தனியார் சொத்துக்கள் எங்கும் அளிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும், எனவே ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய கவர்னர் உடனடியாக தலையிட்டு இந்த வன்முறை சம்பவங்களுக்கு நிறுத்தல் ஏற்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். காட்சிகளிலேயே பார்க்க முடியுது எந்த அளவுக்கு பதற்றமான ஒரு சூழல் அங்க இருக்கு அப்படிங்கிறது. இது மக்களை பாதிப்படையாம இருக்கணும். இப்ப தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் இருந்து தொண்டர்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த நிலையை கட்டுப்படுத்தணும் இல்லையா? இப்படியே தொடர முடியாது இல்லையா? இதுவரை தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. இருந்தாலும் குண்டூர், ராஜமுந்திரி, திருப்பதி மற்றும் ராயலசீமா பகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய உற்சாக கொண்டாட்டம் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. பேரணியாகவும் நடைபெறுகிறது. 5 வருடங்களுக்கு பின்பு சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதல்வர் பதவியில அமர உள்ளார். அதுவும் என்.டி. ராமாராவிற்கு பிறகு இது போன்ற ஒரு வெற்றி அவர் பெற்றிருப்பதன் காரணமாக உற்சாகத்தோடு அவர் தொண்டர்கள் காணப்படுகிறார்கள். இந்நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்த காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடுவை சிறையில் அடைத்தது, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எதிராக பேசியது, பொதுக்கூட்டங்கள்ல 2 கட்சியினருக்கும் ஏற்பட்ட அந்த வாக்குவாதங்கள் போன்றவை கடும் சிலசலப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக தேர்தல் சமயங்களில் கூட சந்திரபாபு நாயுடு பிரச்சாரங்களில் ஈடுபட்ட போது அவர் மீது கற்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. எனவே தெலுங்கு தேசம் கட்சியினரை பொறுத்தவரை கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த விளைவுதான் தற்போது மாநிலம் முழுவதும் இந்த வெற்றி களிப்பில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது வன்முறை சம்பவமாக மாறி வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை தற்போது பதவியேற்பு நிகழ்ச்சி, இலாக்காவை பிரிப்பது, முக்கிய அமைச்சரவையை வாங்குவது உள்ளிட்ட டெல்லி விவகாரங்களில் முக்கிய பணிகளில் இருப்பதன் காரணமாக இந்த மாநிலம் முழுவதும் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. தொண்டர்கள் வெற்றி களிப்புல கொண்டாட்டத்தில் ஈடுபடலாமே தவிர மாநிலம் முழுவதும் இது போன்ற வன்முறை சம்பவங்களை கையில் எடுப்பது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒண்ணு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல்.